2 லட்சம் இருக்கைகள், 3 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. டோட்டலாக ஒரு 5 லட்சம் பேர்ப்பா இந்த மாநாட்டுக்கு. எல்லாருக்கும் தடபுடலாக சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க. தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, அப்போ கூட இவ்வளோ ஃபுட்டு நீங்கள் கொடுக்கல. பரவாயில்ல, நம்ம கட்சி மாநாடு நடக்குது, எல்லாமே பக்காவாக இருக்கணும். சரி, எத்தனை பேர் வருவாங்க? அதான் நான் சொன்னேன் 5 லட்சம் பேர்னு. எத்தனை பேர் வந்தாங்க? அது நிறைய மீடியாக்கள் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? கொஞ்சம் பேர் 50,000 சொல்கிறாங்க. அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் பேர் 20,000 தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே திமுகவினுடைய இளைஞர் மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு? நியூஸ் ஜே வேறு மாதிரியான நியூஸை வெளியில் விட்டுட்ருக்காங்க. சத்தியம் நியூஸ் சேனல் அவங்க வேறு மாதிரி நியூஸை விட்டுட்ருக்காங்க. சன் டிவிக்காரன் வேறு உலகத்தில் இருக்காங்க போல், அவங்க வேறு மாதிரி நியூஸ் விட்டுட்ருக்காங்க. அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோவாக வெளியில் வேறு வந்துருச்சு. ஆல்ரெடி கலைஞர் 100 ஒரு பெரிய தோல்வி. அதுக்கு பிறகு இளைஞர் மாநாடு அப்படிங்கிறது 2வது எழுச்சி மாநாடு, 2024 தேர்தலுக்கான மாநாடு, 2026க்கான முதல் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட இந்த மாநாட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும், அதை வச்சு இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதும், அதிமுகவை தோற்கடிக்க முடியாத திமுக அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடிவிங் பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதையும் இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது அரசியல் சதுரங்கம். காளி சேர்களிடம் சீரியஸாக பேசிய ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது சீட்டாடி கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படின்னு சொல்ற இன்னொரு வீடியோ. அந்த வந்துட்டாங்க உண்மையான திமுக காரங்க அப்படின்னு சொன்ன நானும் ஒரு பெருங்கூட்டம் வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா அண்டா, பிரியாணி அண்டா இதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கயா. என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரங்க எல்லாமே திட்டுறாங்க. வந்தாங்க, வந்து அண்டா கிண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கயா, பிரியாணி எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. காலி தானே பண்ணாங்க சார், திருடிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இளைஞர் அணி மாநாடு முடிஞ்ச உடனே இந்த அண்டாவை திருடுறது, மூடியை திருடுறது அப்படின்னு சொல்லி பிரியாணி அண்டாவுக்கு பெரிய ஒரு போட்டியே நடந்திருக்கு. பிரியாணி அண்டாவுக்கு மட்டும்தான் போட்டி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது. வாட்டர் பாட்டில் கேஸாக தூக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் வெளியாகுது. இந்த வீடியோவை பார்க்கும்போது இதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கேனுடைய ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அந்த இடத்துல சாம்பார் சாதம் போடுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சாதத்தை போட்டு விட்டாங்க. அது எல்லாமே அங்கே குவியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வீடியோவை விட இந்த வீடியோவில் ஒரு மன நிம்மதி என்னென்னா, பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு செஞ்சுருக்காங்க, அதனால தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, உண்மையிலேயே கூட்டம் கம்மி தானா அப்படின்னு கேட்டால் எஸ், அங்கே எல்லாமே வீடியோ அப்படி தானே வருது. வீடியோ யாரும் சிஜிலாம் பண்ணி போடலை. ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துருச்சு. அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதும், ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதும் இங்கே சேர் எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் சேர் காலியாக இருக்குது, இன்னொரு பக்கம் கூட்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சில வீடியோக்கள் பாதி தூரம் காண்பிக்கிறாங்க, பாதி தூரத்துக்கு பிறகு காண்பிக்கலை. ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே க்ரௌடு புல்லிங் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. 5 லட்சம் தொண்டர்கள் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத திமுக இளைஞரின் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும். அப்போ இது எந்த அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கேட்டால், காசு கொடுத்தா கூடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்ச அரசியல்வாதிகளுக்கு இப்போ கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் சிம்ம சொப்பனாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். எவ்வளோதான் காசு கொடுத்தாலும், பிரியாணி போட்டாலும், சேரில் வந்து மஞ்சப்பையை வச்சு அதுக்குள்ளே சாப்பாடு இல்லை பிஸ்கெட்டு, அது கூடவே விசிறி, அது கூடவே வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கூட்டத்தை கலைஞ்சு போகாமல் பார்ப்பதற்கு என்ன செய்கிறாங்க, அங்கங்கே ஆடலும் பாடலும் ஆபாசமாக திண்டுக்கல் அந்த பாட்டெல்லாம் அவுடேட்டடான பாட்டு. ஆனால் நம்ம ஆட்கள் அதே தான் போட்டிருக்காங்க. மறுபடியும் காவாலா போட்டாங்க, அதுக்கு பின்னாடி இந்த திண்டுக்கல் பூட்டெல்லாம் போட்டு பெரிய அளவில் பாட்டெல்லாம் நடத்தி அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. சினிமா பாட்டு ஆடல் பண்ணலாம் கிடையாது. புதிய பூபாலம் அப்படின்ற கலைக்குழுவினர் வந்து சுவையா இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்க. சினிமா பாட்டு ஆடல் பண்ணலாம் கிடையாது. எங்களுடைய மாநாட்டில் இந்த மாதிரியான ஆபாச நடனங்கள்லாம் இல்லை, அதை விட வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஆபாச நடனங்கள் இருந்தது, அது இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. ஊரில் உள்ள ஆடு கோழி அடித்து திராவிட தத்தீஸ் மாநாட்டிற்கு வந்தது வெறும் 20,000 பேர் தான் அப்படின்னு சொல்லி சில ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அப்படிங்கிறது பறந்துட்டு இருந்துச்சு. அடுத்ததாக அவங்க இந்த சுவர் யாருடையது சுவர் தெரியுமா? இது திமுகவினுடைய பெரும் சுவர். இந்த சுவரை காப்பாற்றுவதற்காக அண்ணா அவர்கள், பெரியார் அவர்கள், கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லியும், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி அவர்கள் இவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கூட்டம் உதவியதாக பல அரசியல் தலைவர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வரை எல்லாருமே அந்த விமர்சனத்தை வச்சுருக்காங்க.
ஏன்னா இது இளைஞர் மாநாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஏன் இன்பநிதி அவர்கள் அவர் என்ன இளைஞர் மாநாட்டில் இருக்காரா, இல்லாட்டி கட்சியினுடைய அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இப்பவே இதை வந்து ஒரு முன்மாதிரியான கூட்டமாக இதை மாற்றியிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க ஒரு கட்டத்தில், ஆமா சகோதரி அவர்கள் தொடங்கி வைக்க, சகோதரன் அவர்கள் பேச, சகோதரனுடைய மகன் அவர்கள் வந்து அதுக்கு உரையாட, அந்த மகனுடைய மகன் வந்து மறுபடியும் அதில் உட்கார்ந்து கேட்க, என்ன இது குடும்ப விழா தானையா, இதனையா கட்சி விழான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சகோதரி அவர்கள் கொடியேத்த, சகோதரன் வந்து மேடையில பேச, சகோதரன் அவருடைய பையன் தலைவரா இருக்க ஒரு மீட்டிங். அப்ப திமுக என்ன ஒரு குடும்பத்துக்கு கீழே மட்டும்தான் இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற அடுத்த லெவல் ஆஃப் கேள்விகள் எல்லாமே அங்க வருது. சரிதான். இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 25 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். அந்த 25 தீர்மானங்கள்ல ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் அவங்களுடைய திமுகவினுடைய தீர்மானங்கள் தான். இந்த தீர்மானங்கள் 2024 நம்ம வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றி நமக்கானதாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக திமுகவினுடைய இளைஞர்கள் தான், இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் தான் திமுகவினுடைய பிரச்சார பீரங்கிகளாக மாற வேண்டும். அதற்கு ஹிந்துத்துவாவை எதிர்த்து நம்ம இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். உண்மையிலேயே ஹிந்துக்களுக்கு எதிரி பாஜக தான் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஆளுநர் பதவி தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி அதை சொல்லி புரிய வைக்கணும். நீட் வந்து எதிர்க்க வேண்டும். அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலாம் இருக்குல்ல, அந்த எஜுகேஷன் பாலிசிலாம் நம்ம என்ன செய்யணும், மக்களிடம் புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள்லாம் வாசித்து பார்த்துருப்பீங்க. அப்படி தீர்மானங்கள் வாசித்து பார்க்கலனா கூட பரவாயில்ல, திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்களே, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் இந்த தீர்மானங்கள் எது நடக்கும் எது நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் இந்த 25 தீர்மானத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படியே போடுவாங்க 25 தீர்மானங்கள்னு சொல்லி. எதுன்னு வெளியில் வந்துச்சுன்னா நாளைக்கு அந்த தீர்மானங்கள் என்னாச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கல்ல. எப்படி எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய புக்லெட் அடிப்பாங்க. என்ன புக்லெட்டு? எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு இருக்கும். அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான 4 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் சொல்லிட்டு மீதம் இருக்க ஒரு 40 அப்படியே கமுக்கமாக வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால் அதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுன்னா நாளைக்கு நாங்கள் இதை செஞ்சோமா செய்யலாங்கிற மக்கள் கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது, என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாமே. இந்த தீர்மானங்கள் மட்டும் கிடையாதுங்க, நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கூட தான். நிறைய நிறுவனங்கள் நம்ம ஊரில் வந்து வியாபாரம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படும். ஆனால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இவ்வளோ நாட்களுக்குள்ள அவங்க இந்த வியாபாரத்தை செய்யணும் அப்படிங்கிற நிறைய கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் வச்சு தான் ஒரு நிறுவனம் நம்ம நாட்டுக்கு வருவதும் வராமல் இருப்பதும். ஈவன் தமிழ்நாட்டுக்கு கூட அப்படி தான். அதற்கெல்லாம் யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டோமே அப்போ நிச்சயமாக அந்த 10,000 கோடி ரூபா வந்துருன்னு கேட்டால் அப்படிலாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. நாமளும் அதை என்ன செய்யணும், இனிஷியேட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான நிறைய குழுக்களை அமைக்க வேண்டும். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவங்க கேட்கக்கூடிய பலவிதமான நிறைய கேட்பாங்க. அவங்க எங்களுக்கு கரண்ட் இவ்வளோ சப்சிடியில் தாங்க, எங்களுக்கு நிலத்தை இவ்வளோ சப்சிடியில் தாங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. அப்போ இதுக்கு அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பெரிய சுவர்களை காப்பாற்றக்கூடிய திமுகவினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய விஷயங்கள் வருது. டயர் நக்கீஸுங்கிற ஒரு வார்த்தையை வந்து சேர்க்குறாங்க. இளைஞரணி மாநாட்டில் வர வேண்டிய வார்த்தையாக அது டயர் நக்கீஸ். எப்படி அந்த அண்ணாமலை அவர்கள் பேசினதில் டபுள் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பொங்கணுமோ, அதே மாதிரி ஒரு இளைஞரணி மாநாட்டில் இந்த டயர் நக்கீஸ் அப்படிங்கிறவங்க வெங்காயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வெங்காயம்னு வரும்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படம் வரும். டயர் நக்கீஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் வரும். அதே மாதிரி நிறைய விதமான கொச்சையான வார்த்தைகள் வரும்போது அதுக்கு தகுந்தாப்புல தலைவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ட்ரைலர் எல்லாமே உருவாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதும் இதில் கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டியதுதான். இதே மாதிரி அடுத்த கட்சியும் வச்சு செய்யும் திமுக. அந்த நேரமும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப்படி கேட்டுட்டு போகணும். கருத்துரிமைன்னு சொல்லி எவன்டா அந்த வீடியோ போட்டோன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? ஏன்னா உங்களுக்கு கருத்துரிமை, அவனுக்கும் கருத்துரிமை தானே. அவன் பேசினா மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பேசினா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிங்களே, செய்ய மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா அரசியல் கட்சியும் செய்வாங்க அது, அவ்வளோதான். இதில் வந்து பெரிய விஷயமா குரலற்றவர்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி இந்த அண்டா வீச்சுன்னு சொல்கிறாங்க. அவரை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் செந்தில் வேல் அவர்கள், அவர் வந்து பெரிய பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நடுநிலையமாக பேசுவேன் அப்படிலாம் சொல்லுவார். அவர் பத்திரிகையாளர்ப்பா, நம்மளே யூடியூப் காசு சம்பாதிக்கலாம் வந்தவர் கிடையாது. அவர் பத்திரிகையாளர், பெரிய ஆள். ஆனால் அவர் இதில் பெரிய அளவா எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல் பேச்செல்லாம் யாரும் கேட்காத மாதிரிலாம் பல விதமான விமர்சனங்கள் வந்தது. ஸோ இப்படி பல விஷயங்கள். சீப்புன்னு சொன்னாலே அவர் பேர் ஞாபகம் வந்துடும். அவரெல்லாம் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களை ஞாபகம் கூறினார் லியோனி அவர்கள். சவுக்கு எடுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ள தன்னைத்தானே அடித்துக் கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி லியோனி அவர்கள் வீரவசனம்லாம் பேசினார். அந்த சவுக்கு சங்கரே சொன்னார், பாருப்பா நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுலாம் லியோனி அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கனிமொழி அக்கா ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. அதுவும் சேகர்பாபு அவர்களிடமே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளில் நான் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. நம்ம குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை அழைக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு கேட்கணும், சேகர்பாபு அவர்களிடம் நான் கேட்கணும். என்னன்னா
இந்த மாதிரி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, முழுவதும் கட்டப்படாத கோயிலில் பிரதிஷ்டை நடைபெறுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நடைபெறாதுன்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்களா, இன்னும் முழுமையாக கட்டப்படாத அயோத்தி கோயில் என்ன நடக்குது, அங்கே பெரும் விழா நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கனிமொழி அவர்கள். நம்ம என்ன கேட்குறோன்னா, முழுவதும் கட்டப்படாத பேருந்துகள் பேருந்து நிலையங்கள் ஏதாவது திறக்கப்படுமா அப்படின்னு கேட்டால், கிளாம்பாக்கம் அங்கே ஏடிஎம்மே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஹோட்டலே இல்லை அப்படின்னு சொல்கிற 1008 குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. கோயில் அந்த பக்கமாக இருக்கட்டும், அன்றாடம் வந்து போகக்கூடிய அந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட்ஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் அதுக்கும் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கனிமொழி அக்காவை பற்றி இதெல்லாம் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அந்த அக்கா பதில் சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா எல்லாரு கூடயும் அவங்க இருக்கிறவங்க, தூத்துக்குடி மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா அது கனிமொழி அக்கா தான். அவங்க அது பதில் சொல்லுவாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டு பல நல்ல விஷயங்கள் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நீட்டுக்கு எதிரான தீர்மானம், கையெழுத்து, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியாக நடைபெற வேண்டி இருந்தது. பிரம்மாண்டத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை மட்டும் தூக்கிடுவோம், அது ஒரு மாநாடாக நடந்திருக்கு, அவ்வளோதான். இதை விட பிரம்மாண்டமாக அதிமுகவினுடைய மாநாடு நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய கூட்டம் மறுபடியும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கூட்டணியை பற்றி இந்த மாநாட்டை பற்றி கூட்டணினே வருது பார்த்தீங்களா, எலெக்ஷன் வந்தோடனே கூட்டணி பேச்சுக்கெல்லாம் என்னை அடிப்படும். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்துருமோல அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆழமான அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கயா. நான் பேசினதில் தவறுகள் எதுவுமே இருந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க பேசினதும் கீழே கமெண்ட்ஸில் வந்ததும் தான் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சொசைட்டியில் எந்த பிரச்சனையும் உருவாகாத வகையிலும், உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணாத வகையிலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.